ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட், நிறைய டாபிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வர அப்கமிங் டேஸ்லையும் நியூ டாபிக்ஸுன்னு நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் யூ டு நோ சம்திங் யூ நெவர் லேர்ன்ட் இன் யோர் லைஃப். இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்கா? ஓகே, ஸோ யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இன்னுமே லேர்ன் பண்ணலை. அதை பற்றி இப்போ உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என்ன லெசன் நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் நிறைய பேர் உங்கள் மைண்ட் க்ளோஸ்டாக இருக்குது, என்ன பண்ணுறது, எங்கே பிரச்சனைனே தெரியலன்னு. ஸோ யூனிவர்ஸ் எந்த இடத்துல பிரச்சனை உங்களுக்கு, எதனால் உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ரீடிங்காக எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு யூனிவர்ஸ் கைடன்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் திஸ் இஸ் வெரி வெரி நெசசரி. உங்களுக்கு ஒரு கீ பாயிண்டாக கூட இருக்கும். ஓகேங்களா? ஈவன் எனக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது, என்ன யூனிவர்ஸ் சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரீடிங்குள்ளார போயிடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங்க, யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. Okay, Five of Wands, Page of Cups. ஒரு சில பேர் ரொம்ப இது ரெண்டு விஷயமா நான் சொல்வேன். ரிலேஷன்ஷிப் வைஸில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நான் லவ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையுமே, உங்கள் சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணாலும் அந்த பர்சன் நம்மக்கிட்ட திருப்பி வருவாங்க, அவ்வளோ பிளைண்ட் ட்ரஸ்ட் இருக்கா? பிகாஸ் எனக்கு என்ன அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், புரிஞ்சுக்கிற விதமே தப்பாக இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு சைடில், ஒரு பார்வையிலே பார்க்குறீங்களோன்னு தோணுது. இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க, உங்கள் மூஞ்சிக்கு நேராக நல்லதாக பண்ணுறாங்கன்னா எஸ் இவங்க நல்லவங்க. ஒருத்தவங்க ரொம்ப டாக்ஸிக்காக ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்கன்னா எஸ் அவங்க பேட். ஸோ உங்களோட இந்த ஜட்ஜ்மெண்ட்டே ராங்குன்னு நான் சொல்வேன். உங்களை பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஃபேக்கு தான். மூஞ்சிக்கு நேராக நல்லவங்களாக சிரித்து பேசி உங்களுக்கு அக்கறையாக இருக்கவங்களும் நல்லவங்க கிடையாது. ஒரு ஆதாயத்துக்காக தான் உங்ககிட்ட இருக்காங்க. சம்திங் உங்ககிட்ட ஏதோ இருக்குது அவங்களுக்கு வேணுங்கிறது. அப்படி இல்லைன்னா கூட இருந்து பார்த்து என்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்களை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. உங்களுக்கான அந்த ஒரு பிளாக்கேஜஸ், பிக்கஸ்ட் பிளாக்கேஜஸ்ன்னு பார்த்துக்கிட்டா ரிலேஷன்ஷிப்ஸ். உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளும் சரி, நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களும் சரி. அண்ட் இன்னொரு பர்சன்ஸ், ஒரு சில பர்சன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சீரியஸாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளவு ஒரு பாண்டிங்கே இருக்காது. பிகாஸ் நீங்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க, மெச்சூர்டு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உங்களுக்கான லைக் மைண்டட் பர்சன்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற பர்சன்ஸ், உங்கள் மைண்ட் செட் மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் உங்கள் கூட இருக்காங்களான்னா இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்புமே இது வரைக்கும், ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அதுக்கான முக்கிய ரீசனே ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேமிலி, உங்களை சுற்றி இருந்த உறவுகள் தான். வேறு யாரும் கிடையாது. ஒரு நியூ பர்சன்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்களோட பாஸ்ட் பிரேக்கப்பாக இருக்கட்டும், பாஸ்ட் எக்ஸ் லவ், இது எல்லாமே ஒரு
டாக்ஸிக் தான். நீங்கள் வந்து ஒரு சீரியஸான ஒரு பர்சனை லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த டைம் பாஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பர்சனை தான் வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களோட லவ், அவங்களோட ட்ராமாவில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக போயிட்டு விழுந்து ட்ராப் ஆகியிருப்பீங்க. இதனாலே வந்துட்டு எத்தனையோ வருஷங்கள் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். உங்களோட கோல்ஸ், விஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும். Four of Pentacles. Knight of Pentacles. Okay. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு பணம் விஷயத்தில் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, ரொம்ப 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 செலவு பண்ணுறதுன்னா அவ்வளோ கன்ஜூஸாக இருக்கீங்க. காஸ்ட்லியான பொருளா, ஐயோ வேண்டாம். ஒரு நார்மல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுனாலும் அவ்வளோ கால்குலேட்டிவாக இருக்கீங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற மனநிலைமை அப்படி என்ன ஒரு சில பேருக்குன்னா, இருக்கிற பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணணும். இன்னைக்கு பணம் இல்லை, பட் நம்ம ஃப்யூச்சரில் பணம் எல்லாம் நம்மளை தேடி வரணும். அதுக்கான ஒரு எஃபோர்ட் போடுறீங்களான்னா இல்லை. அண்ட் நீங்கள் எஃபோர்ட்டே போட்டிங்கனாலுமே இந்த பிளாக்கேஜஸ்ங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட கெரியர் வைஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபினான்ஸாக இருக்கட்டும், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு சம்திங் யூ ஹாவ் டு டூ இட். ரொம்ப பணம் நினச்சி நிறைய கவலைகள் இருக்குங்க உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப கவலைகள் இருக்கு. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸில் ஓகே, எனக்கு இந்த 2 கார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, வாட் எவர் ஹேப்பனுங்க, பாஸ்டில் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனி நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப வந்துட்டு கவலையிலே இருப்பீங்க. சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடணும். ஏன்னா பிகாஸ் இந்த ரீடிங் பார்க்குற ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு மெச்சூர்டு ஏஜ் கிட்ட வந்திருப்பீங்க. பட் ஸ்டில் வந்துட்டு இன்னும் மேரேஜ் ஆகாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு மெச்சூர்ட் லவ் இல்லாமல் இருக்கீங்களா, உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் 2 பேருமே வந்துட்டு டுகெதராக தான் இருப்பீங்க. ஸோ ஒரு சோல்மேட்டு நம்ம சொல்லலாமா? டெஃபினட்டாக அவங்க ஒரு சோல்மேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த பார்ட்னரும் ஒன்று சேர்ந்து உங்கள் ஃப்யூச்சரை நல்லா மேக் பண்ணுவீங்க. பட் பொறுமை முக்கியம். அதே மாதிரி சீக்ரெட்ஸ். நான் ஏன் திருப்பி திருப்பி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னதான் வந்துட்டு ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்து வெளியே வந்திருப்பீங்க, இவங்க டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சு ஒதுங்கியிருப்பீங்க. பட் ஆனால் அவங்க ஒதுங்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அவங்க ஒதுங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் சீக்கிரட்டாக உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து ஒரு சில பேருக்கு ரிலேட்டிவ்ஸே சொல்லுவேன், கசின்ஸ் இருக்கட்டும், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணிட்டு திருப்பி வராமல் இருக்க மாட்டாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் ஒரு மெச்சூர்டான ஒரு பார்ட்னர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எஸ், டெஃபினட்டாக கிடைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பல வருஷ போராட்டம், பல ஏமாற்றங்கள், எவ்வளவோ தாங்கிக்கிட்டீங்க. அதுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு அழகான ஒரு லைஃப், அழகான ஒரு கிஃப்டை கொடுப்பாங்க. பட் அது நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கிறது முக்கியம். அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே மெச்சூரிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். பட் வித் அ லிமிட். ஒரு லிமிட்டுங்கிறது இருக்கணும் ரிலேஷன்ஷிப்லையுமே. பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு லவ் கொடுக்குறங்கிற பேரில் லிமிட்டே இல்லாமல் தரீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லவ் வந்துட்டு உங்களோட அந்த செல்ஃப் ஒர்த், செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேரையே மறக்க வைக்குது. அண்ட் பிஸ்னஸ் வைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கிடைக்கும். இப்போ வந்து யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. பட் வந்துட்டு வெரி சூன் கிடைக்கும். அவங்களோட வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. மேபி ஃபாரினராக இருக்கலாம்,
இல்லைனா வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸோட கனெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் ஒரு ட்ரூவான ஒரு அம்பிஷியஸ் ஒரு குட் சோல்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் கூட டெஃபினட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்து உங்களை ஒரு மெச்சூர்டாக கொண்டு போவாங்க, உங்கள் லைஃப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவாங்க. ஸோ அதுலலாம் எந்த டவுட்டும் கிடையாது. பட் நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கணும். பிகாஸ் வந்துட்டு இப்போ ஒரு சில பேரோட மனநிலைமை எப்படி தெரியுங்களா இருக்கு, இனி வரக்கூடிய பர்சன் மட்டும் என்ன நம்மளை ஏமாத்த தான் போகிறாங்க, இவ்வளவோ ஏமாந்துட்டோம், இப்படி தான் நம்பிக்கிட்டே இருந்தோம், இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், வரக்கூடிய பர்சன்ஸ் நல்லாயிருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தாட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு உண்மையாக ட்ரூவாகவே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கள டவுட் பண்ணி அவங்கள உங்கள் லைஃப்பில் வந்து துரத்திடுவீங்க. நாட் எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாதுங்க. ஒரு டஃப் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து இந்த மாதிரியான பர்சன்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் உங்களோட பாஸ்ட் நடந்தது. பட் அப்படியே ஃப்யூச்சரில் நடக்கும்னா கிடையாது. Wow, moon and strength. சரி, இப்போ ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்களா ஒரு சில பேர்? ஐ குட் see that some nightmares, anxiety, இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்னால. இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை, உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ண யாருமே இல்லை. அதுதான் காரணம். சரி, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ், ஒரு கைடன்ஸ், ஒரு லெசன் சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஆர் ஸ்ட்ராங் ஆஸ் லயன். ஒரு லயன் எப்படி, ஒரு சிங்கம் அதோட காட்டுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது மாதிரி ஒரு நேச்சர் உங்ககிட்ட இருக்குது. யூ கேன் கம் பேக், நீங்கள் ஸ்ட்ராங்கராக திருப்பி வரலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஒரு விஷயத்துக்கும் கொடுக்குறீங்க. உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒரு பர்சனாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு சூழ்நிலைகளாக இருக்கட்டும், ஈவன் கெரியர், பணம், எல்லாத்துக்குமே ஒரு அட்டாச்மெண்ட்டோடு தான் இருக்கீங்க. ஒன்ஸ் நீங்கள் லெட் கோ பண்ணுங்களேன், எது மேலேயுமே அவ்வளோக்கும் ஆசைப்படாமல் ஒரு அடிக்ஷனாக இல்லாமல் ஒரு கண்ட்ரோல்டாக இருந்து பாருங்களேன், எல்லாம் உங்களை தேடி வரும். அட்லீஸ்ட் உங்களுக்கான அந்த ஒரு பாதை தெரியும், என்ன பண்ணுறது, எப்படி போகிறது அப்படின்ற ஒரு பாதை தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஸ்குலின் எனர்ஜியை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். ஆரம்பத்தில் எவ்வளவோ சேலஞ்சஸ் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கொண்டு வரலாம். ஓகேங்களா? அதாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது தெரியுது. உங்கள் லைஃப்பில் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுனா பெட்டராக இருக்கும், யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுனா அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்கு போயிடுவோன்னு தெரியும். தெரிஞ்சுமே நீங்கள் வந்துட்டு அதுக்கான முடிவு எடுக்காமல் இருக்கீங்க. ஏன், என்ன ஒரு விஷயம் தடுக்குது? அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் எனக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு டெம்பரவரி பர்சன்ஸ் தான் நிறைய இருக்காங்களா. அதாவது ஏதோ ஒரு பை ஆக்சிடென்ட் எப்படியோ நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை எப்படியோ பேசி சேட் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அவங்க நல்ல ஒரு கேரிங், நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருந்தபோது ஒரு கேரிங்காக இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில டைமில் அவங்க உங்கள் லைஃப் விட்டு போயிடுவாங்க. எப்படி நீங்கள் அவங்களோட பேசாமல் இருக்கிறீங்க, எப்படி வந்து இந்த ஒரு பாண்டு செப்பரேட் ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ டெம்பரவரி பர்சன்ஸ் தான் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அவங்க டெம்பரவரியாக இருக்காங்க. பிகாஸ் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எமோஷ்னலாக ஒரு விஷயத்தில் அட்டாச் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது உங்களை விட்டு போயிடும்.
இந்த டெம்பரவரி பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் மேலே நம்பிக்கையே போயிருக்கும். சரி இவங்க வர்றவங்க மட்டும் என்ன நான் ரொம்ப நாள் நினச்சிருக்க போகிறாங்களா, இவங்களும் அவ்வளோதான் சீக்கிரமாக போயிடுவாங்க உங்களை விட்டு. அந்த தாட்ஸ் இருக்கா? யூனிவர்ஸ், we are all just stardust. யூனிவர்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் என்ன பிரச்சனைகள் என்ன நடக்குதோ அத்தனையுமே யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. யூனிவர்ஸ் நினச்சதுன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியும். பட் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஓகே நான் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணேன், மேனிஃபெஸ்ட் பண்ணேன், எனக்கே நடக்கலை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பிகாஸ் யூனிவர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரே பண்ணுறது கேட்குது, எல்லாமே கேட்கும். பட் அவ்வளோ ஈஸியாக தரமாட்டாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ஃபாரெவராக வச்சுக்குவீங்களா இல்லை மறுபடியும் பழையபடி இழந்துருவீங்களாங்கிறது டெஸ்ட் பண்ணுவாங்க. யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட் நான் சொல்வேன்ல, அதுதான். உடனே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பதில் வேணும், ஆன்சர் கிடைக்கணும்னா எதுக்குமே கிடைக்காது. பொறுமை ரொம்ப முக்கியம். டேக் யுவர் செல்ஃப் அவுட் ஆன் அ டேட். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க? எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா தனியாக போயிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு துணை தேவை, யாராவது கூட வந்தாதான் நான் எங்கேயும் வெளியே போவேன், என்னால் தனியாக போயிட்டு ஒரு பிளேஸில் உட்கார முடியாது. ஏன்? பிகாஸ் உங்களுக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. யார் என்ன நினச்சா என்ன, நான் எனக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு போய் உட்கார மாட்டீங்க. ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா, நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க யாராவது இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க. இது மாதிரி ஒரு மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை பார்த்தா என்ன அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு. சரி, இந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்க. எங்கேயுமே ஒரு வெளியே போகிறீங்கனாலும், ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரிலாக்ஸேஷனுக்காக போகிறீங்க அப்படின்னாலுமே தனியாக போய் பாருங்களேன், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். யூனிவர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், எங்கேயாவது போகணும்னு ஆசை, ஆனால் வந்து உங்களுக்கான அந்த கம்பெனி கிடைக்கலன்னு வீட்டிலே உட்காடுறீங்களா, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யலாம், யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. அண்ட் சி, இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களை சுற்றியே நிறைய நேச்சர் இருக்கும், கார்டன் இருக்கலாம், இல்லை நேச்சர் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே இந்த மாதிரி சில் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் முக்கால்வாசி நேரம் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. அப்படியே மைண்டோட ஆழமான திங்கிங்கில் போயிருப்பீங்க. Don't be afraid to sing. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாரையுமே வந்து நம்பாமல் தனியாகவே இருங்க. தனியாகவே இருங்க அப்படின்னா எங்கே வெளியே போனாலுமே நீங்களாக யாரோட டிபெண்டன்ஸும் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்னைக்கு வந்துட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ, யாரோட கம்பெனி எனக்கு தேவையில்லைன்னு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ தான் ரியல் ஃப்ரீடம்ங்கிறதே உங்களுக்கு இருக்குது. சரி, ரைட் டைம் வர்றப்போ உங்களுக்கான அந்த மைண்ட் செட் உள்ள பர்சன்ஸ் உங்களுக்கு வருவாங்க. இப்போது நீங்கள் கேட்பீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே டாக்ஸிக்காக இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு லைக் மைண்டட் பர்சன்ஸாக யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி பர்சன்ஸே இல்லைன்னு. அதுக்கு நீங்கள் தான் காரணம். சரி, நீங்கள் எப்பயுமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு சோகமாகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. தட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். நல்லா ஹாப்பியாக ஜாலியாக எங்கே போனாலும் தனியாக போயிட்டு போகிற இடத்துல நல்லா ஜாலியாக சில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்கெல்லாம் உங்களை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க ரொம்ப ஜாலியான ஒரு டைப், இவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா லைஃப் நல்லா ஜாலியாக பிரைட்டாக இருக்கும்னு அப்போ ஒரு நியூ செட் ஆஃப் பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நீங்கள் எப்படி வெளியே உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் உங்களை சுற்றி சரௌண்டிங்ஸும் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸும் இருப்பாங்க. திஸ் இஸ் வெரி பேசிக். இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள்
ஓகே, ஸோ ஃபைனல் கார்டு பார்ப்போம். மேக் த சேஞ்ச். சரி, ஒரு சில பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்சஸில் ஒரு இப்போ ஹேர் கட் பண்ணால், இல்லைன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால், இது மாதிரிலாம் பண்ணால் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? சம்திங் உங்களோட நீங்களே சேஞ்ச் ஆகலாங்க. சுற்றி இருக்கவங்க ஓகே நான் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணால் என்ன நினைப்பாங்க, நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பண்ணால் என்ன நினைப்பாங்க, நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அப்படியே இருங்க. ஆரம்பத்தில் குறை சொல்லுவாங்க, பட் பார்த்தீங்கன்னா அவங்களே சூனர் ஆர் லேட்டர் அவங்களே உங்கள் ஸ்டைலை காப்பி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மற்றவங்களுக்காக நீங்கள் உங்கள் ஹாப்பினஸை ஷேர் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, பிடிச்சதை செய்யுங்க. ஸோ எனக்கு யூனிவர்ஸ் வந்து இதில் நிறைய மெசேஜ், நிறைய ஹிடன் மெசேஜும் சொல்லியிருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா, பட் வாட் எவர் இட் இஸ், பாஸ்ட்ல என்ன நடந்துச்சோ விட்டுருங்க. இனி ஃபியூச்சர் நல்லா இருக்கு. நீங்க சேஞ்ச் ஆனா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனா நான் சொல்ற மாதிரி இது இப்ப நான் சொன்னனால உடனே மாறணும்னா முடியாது. ஒரு சில பேர் சீக்கிரம் மாத்திக்குவீங்க, சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. பட் சம் அதர் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் ஆக முடியாது. மேபி ஒரு ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ், ஃபியூ இயர்ஸ் கூட ஆகலாம். பட் சேஞ்ச் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பண்ணுங்க. உங்கள் மைண்ட் செட்டை வந்துட்டு ஓகே நான் மாறணும் அப்படின்ற ஒரு தாட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் அமையும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு சூப்பர்வான கைடன்ஸ், சூப்பர்வான மெசேஜ்ங்க. கிரியேட் அ பாத். ஸோ அதுதான் உங்களுக்கான ஒரு வழி. இவ்வளவு நாள் வந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்தாச்சு, போதும். இனி உங்களுக்கான ஒரு வழியை உருவாக்குங்க. மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்க வந்து எனக்கு அந்த பாதையை உருவாக்கி கொடுத்தா நான் அதில் போயிடுவேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. யாரும் அதை பண்ண மாட்டாங்க. இம்ப்ரூவிங் ஹெல்த். ஸோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துமே சரி. இப்போ இந்த ரீடிங் பார்க்குற பாதி பேர் வந்துட்டு மென்டலி ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, க்ளோஸ் மைண்டடாக இருப்பீங்க, எமோஷ்னலி வந்துட்டு ரொம்ப பாதிச்சிருப்பீங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, இதனாலே உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் பாதிச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக, ஐ மீன் மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், அடிக்ஷன். எதுக்குமே அடிக்ட் ஆகாதீங்க. அது கோலாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப், பணம், எதுக்குமே என்னால் இது இல்லைன்னா இருக்க முடியாது, எனக்கு இது கண்டிப்பாக தேவை அப்படின்லாம் இருக்காதீங்க. சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில், உங்கள் டெஸ்டினியில் இருக்குது. ஓகேங்களா, பட் ஆனால் வந்துட்டு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சில விஷயங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களை தேடி வரும். நிறைய லெட் கோ பண்ணுங்க. எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு பிடிவாதமாக அடமெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அது போயிடும். உங்களுக்கானது எதுவோ அது டெஃபினட்டாக உங்களை தேடி வருங்கிற ஒரு மைண்ட் செட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு சூப்பர்வான ஒரு ரீடிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட். யூனிவர்ஸோட கைடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட்.